பாரிஜாதம் 32. விஷயம் அறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சர்வேஸ்வரனை சுற்றி அனைவரும் குழுமியிருந்தனர். என்ன மாப்பிள்ள இது? இன்று பகலவன் விஷயத்தை சொன்னதும் பதறியடித்துக் கொண்டு வந்திருந்த வெங்கடேசன் கண்ணீரோடு சர்வாவின் கையில் போடப்பட்டிருந்த கட்டை சுட்டி காண்பித்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, பயப்படாதீங்க, இதெல்லாம் சகஜம், சீக்கிரம் சரியாயிடும் என்று தேற்றினான் சர்வா. என்ன ஒன்றும் இல்லை, கையில் எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க பாருங்க, அதோட அங்கங்கே எப்படி அடிபட்டிருக்கு. காலில் ஃப்ராக்சர் இல்லைன்னாலும் இன்னும் 2 வாரத்துக்கு அதிகமாக ப்ரெஷர் போட்டு நடக்க வேண்டான்னு இப்போ தான் நர்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் எப்படியா தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க என்றாள் அஞ்சலியும் கண்ணீரோடு. இவர்கள் இப்படி என்றால் திலகாவுக்கு ஒரு புறம் மகன், மறுபுறம் என்னமோ இதற்கு தான் காரணம் என்பது போல குற்ற உணர்வில் மருகி கொண்டிருக்கும் மருமகள் என்று இருவருக்கும் இடையில் தவித்து போனார். என்னதான் ஏற்கனவே இதையெல்லாம் திலகா கடந்து வந்திருந்தாலும் திருமணமான அடுத்த நாளே மகன் படுத்திருக்கும் கோலம் அவரை வெகுவாக அறுத்தது. தன்னையும் மீறி அப்படி ஒரு அழுகை பெருகியது. ஆனாலும் தான் அழுதால் மருமகள் இன்னுமே உடைந்து போவாள் என்பதால் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு, அஞ்சு, இதெல்லாம் போலீஸ்காரன் வாழ்க்கையில் சகஜம், சீக்கிரமே சரியாயிடும், அழறதை விட்டுட்டு அடுத்து செய்ய வேண்டியதை பாருமா என்றவர் மகனின் பத்திரத்தை உறுதி செய்தபடி அவன் அருகே நின்றிருந்தார். அனைவரும் சர்வாவை சுற்றி இருக்க அஞ்சு அவனிடம் இருந்து வெகுவாக தள்ளி நின்றிருந்தாள். மீடியா அவனிடம் பேட்டி எடுக்க போட்டி போட்டு கொண்டிருந்தது. ஆனால் ருத்ரவேலன் அதை அனுமதிக்காது காவலுக்கு ஆட்களை போட்டிருந்தான். யார் இப்போ உங்களை இப்படி பண்ணினது? ஏன், நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணுவீங்க தானே, அப்புறம் எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு என்று ஆர்த்தி கேட்கவும், ஹே சிண்ட்ரலா, இது என்ன கண்ணில் தண்ணி என்று மகளின் கன்னத்தில் வழிந்திருந்த கண்ணீரை துடைத்தவன், ஃபைட் நடந்தால் 2 பக்கமும் தானே அடிப்படும். ஆனால் இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா லேசாக 2 இடத்துல அருவா கீறி இருக்கு, அவ்வளோதான், மற்றபடி நான் நல்லா இருக்கேன், நல்லா பேசுகிறேன், என்னால் நடக்கவும் முடியும் என்று சொல்ல அங்கே வந்த செவிலியர், சார், காலிலையும் வெட்டுக்காயும் இருக்குது, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நடக்காமல் இருக்கிறது நல்லது, கைக்கும் அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது, அதையும் மீறி செய்ய நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாகி போகும் என்றார். ஆர்த்தி மீண்டும் சர்வாவை ஏதோ கேட்க அங்கே காவல்துறை அதிகாரிகள் வரவும் குடும்பத்தினரை வெளியில் காத்திருக்க சொல்லிவிட்டனர். அரை மணி நேரம் கடந்த நிலையில் சர்வாவிடம் மீண்டும் வாக்குமூலம் பெற்று அவர்கள் செல்லவும் உள்ளே வந்த பகலவன், மச்சான், இது விளையாட்டு விஷயம் இல்லை, அவங்க சொல்கிறது கேளு, இன்னும் குறைஞ்சது 2 மாதம் நீ ரெஸ்ட்டில் இருக்கணும் என்றான். ஆமாப்பா, மாமா சொல்கிறது சரி, எனக்கு காய்ச்சல் வந்தாலே அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பாமல் பத்திரமா பார்த்துப்பாங்க, அதனால நீங்களும் குட் பாயா வீட்டில் இருக்கணும், நானும் அம்மாவும் உங்களை பார்த்துப்போம் என்றிட, ஹே வாண்டு, என்ன உன் அப்பாவுக்கு அடிப்பட்டதை சாக்கு வச்சு ஸ்கூலுக்கு லீவ் போட பார்க்குறியா என்ற பகலவன் மனைவியை அழைத்து வருவதற்காக ஆர்த்தியையும் அழைத்து செல்ல அங்கே வந்து சேர்ந்தனர் அரவிந்த், அஸ்வின் மற்றும் அவர்களின் மனைவியர். சுனிதா நந்தினிக்கு திருமணமான அடுத்த நாளே கையில் கட்டு, நெற்றியில் பிளாஸ்டர் என்று சர்வாவை பார்த்ததில் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதைவிட அஞ்சுவை யாரும் எதுவும் சொல்லிவிடக் கூடாதே என்ற பதைப்பதைப்புடன் அவசரமாக வந்து சேர்ந்தனர். இவர்களின் நிலையே இப்படி என்றால் அஞ்சுவை பற்றி கேட்கவும் வேண்டுமா? ஈஸ்வரியின் அருகே பேச்சு மறந்தவளாக கண்ணீரோடு கணவனை பார்த்தபடி நின்று இருந்தாள். இதழ்களை கடித்து தன் கேவலை விழுங்கிய போதும் கண்ணீர் மடை திறந்த வெள்ளமாக வெளியேறி கொண்டே இருந்தது. அதை சர்வாவிற்கு காண்பித்து விடக்கூடாது என்பதற்காக ஈஸ்வரியை ஒட்டி நின்று கொண்டிருந்தாள். அஞ்சு, கவலைப்படாது, சீக்கிரம் சரியாயிடும் என்று நந்தினி ஆறுதல் சொல்ல, டைம் முடிஞ்சது, எல்லாரும் கிளம்புங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் பேஷண்ட் கூட இருங்க என்று நர்ஸ் சொல்லவும் ஒவ்வொருவராக சர்வாவிற்கு ஆறுதல் அளித்து வெளியில் செல்ல அமைதியாக நின்றிருந்த அஞ்சுவிற்கு கணவனின் நிலை உயிரை அறுத்தது. யாரும் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் வெளியில் இருந்து சிலர் பேசியதை வைத்து ஒருவேளை சர்வாவின் இந்த நிலைக்கு தன்னுடைய ராசிதான் காரணமோ என்ற கழிவிறக்கம் அவளை வெகுவாக வதைத்து கொண்டிருந்தது. அஞ்சு என்ற சர்வாவின் அழைப்பில் மெல்ல அவன் அருகே வந்தாள். உட்கார், போலீஸ்காரன் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சரியாகிடும். ஆனால் எனக்கு இதெல்லாம் ரொம்பவே அதிகம், உங்களுக்கு புரியலையா என்றவளின் கண்ணீர் இன்னுமே அதிகரித்தது. நெத்தியில் தொடங்கி உள்ளங்கை வரைக்கும் எல்லா இடத்திலும் பிளாஸ்டரும் கட்டும் போட்டிருக்காங்க, அப்புறம் எப்படி கண்ணு மூடி திறந்தா சரியாகிடும் சொல்கிறீங்க? என்னை சமாதானப்படுத்த எதுவும் சொல்ல வேண்டாம் என்றவளின் கண்ணீர் இன்னும் பெருக சர்வா தன் இடது கையை உயர்த்தி அவள் கண்ணீரை துடைத்து இறங்கவும் விடாமல் அதை கெட்டியாக பிடித்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். நிஜமாவே உங்களுக்கு ஒன்றும் இல்லை தானே? சீக்கிரமே பழையபடி வந்துடுவீங்கல்ல
என்றால் சர்வாவை முன்பு போல பார்த்துவிட மாட்டோமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்புமாக. நான் வேணும்னா சத்திய செஞ்சு கொடுக்கட்டுமா என்றவனிடம் மந்தகாச புன்னகை. அதெல்லாம் வேண்டாம். அதே நேரம் யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. உங்கள் வார்த்தை தான் முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள், நான் நம்புகிறேன் என்றால் தன்னை திடப்படுத்தி கொண்டு. நான் தான் சொல்கிறேனே அஞ்சு, நிஜமாக எனக்கு ஒன்றும் இல்லை. எங்களை அட்டாக் பண்ண வந்தவங்களோட சண்டை போட்டதில் ஏற்பட்ட காயம்தான் இதெல்லாம். சீக்கிரமே ஆறிடும். அதுவும் இப்போ மாதிரி நீ என் பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லு, இன்னும் ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிடுவேன் என்று கன்சமிட்டினான். அப்போதுதான் அஞ்சு தான் அவன் படுத்திருந்த மெத்தையில் அவன் தோளோடு உரசிக்கொண்டு அமர்ந்திருப்பதைக் கண்டு, அச்சோ, நான் ஏதோ ஞாபகத்தில் இப்படி உங்களுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லையே என்று அவசரமாக எழ முற்பட சட்டென அவள் இடையை வளைத்து தன்னோடு சேர்த்து கொண்ட சர்வா, இப்படியே உட்கார், அந்த கையில் தான் அடிபட்டிருக்கு என்றிட அஞ்சு பதறி போய் சுற்றிலும் பார்த்தாள். ஒவ்வொரு நோயாளிக்கும் இடையில் திரைசீலை அமைக்கப்பட்டிருந்ததோடு அவனுக்கு எதிர்ப்புறமும் திரை இருப்பதைக் கண்டு ஆசுவாசமாக அமர்ந்தாள். கண்ணெல்லாம் செவந்து போகிற அளவுக்கு அழுவ? இப்படி அழறதால உன்னோட கண்ணீர் என்னோட காயத்தை இல்லாமல் செஞ்சிடுமா என்ன என்றதற்கு இல்லை என்ற தலையசைப்பு பெண்ணிடம். ஒரு நிமிஷம் வந்துடுற இருங்க என்று முகத்தை நீரில் அடித்து கழுவி புத்துணர்ச்சியோடு மீண்டும் கணவன் அருகே வந்து அமர்ந்தாள். தட்ஸ் மை சிண்ட்ரெல்லா என்று அவள் கண்ணம் கிள்ளி முத்தமிட்டவன், லிட்டில் சிண்ட்ரெல்லாவை அம்மா இல்லை அத்தை கூட அனுப்பிடு, இங்கே இருக்க வேண்டாம் என்றான். நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா, இல்லை குடிக்க வேணுமா? இருங்க, நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வரேன் என்றவள் மருத்துவரிடம் விசாரித்து கொண்டு அவனுக்கான மாதுளை ஜூஸோடு திரும்பினாள். ஸ்ட்ரா போட்டு எடுத்து வர, நானே கேட்கணும்னு இருந்தேன் என்று வாங்கி கொண்ட சர்வா அவசரமாக பருக, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? படுத்துட்டு குடிச்சா புரைக்கிறோம், லேசாக சாஞ்சு உட்கார்ந்தாலும் போதும். அவ்வளோதானே என்று அவன் தன்னிச்சையாக எழ முற்பட பதறிக்கொண்டு அவனை பிடித்தவள், ஜூஸ் வச்சுட்டு வரத்துக்குள்ள அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு என்று அவன் அமர்வதற்கு ஏதுவாக தலையணைகளை அடுக்கிவிட்டு சர்வாவின் இடது கரத்தை தன் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு, மெதுவாக எந்திரிங்க என்று அவன் இடையோடு கரம் கொடுத்து மெல்ல கணவனை பிடித்து அமர்த்தினாள். உனக்கு கஷ்டமா இல்லையா அஞ்சு? என் புருஷனுக்கு நான் செய்யாமல் வேற யார் செய்வா? நீங்கள் இப்படி கேட்குறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை, அப்படி இல்லை, நான் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பேன், அதுதான் உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டேன். அப்படியா? ஆனால் உங்களுக்கு முன்னாடி எனக்கு வேறு எதுவுமே தெரியலை என்றவள், வசதியாக இருக்கா, இல்லை இன்னொரு தலகாணி வைக்கட்டா என்று ஜூஸை கணவனிடம் கொடுத்து, இல்லை இருங்க, இது வெயிட்டாக இருக்க போகுது, நானே கொடுக்குறேன் என்று அவனுக்கு புகட்ட புன்னகையோடு குடித்து முடித்தான். தன் முந்தானையால் கணவனின் அதரங்களை துடைத்து விட்டவள், வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு என்றாள். என்னோட மொபைல் எங்க அஞ்சு? பகலவன் அண்ணா கிட்ட இருக்குங்க. சரி, உன் ஃபோனில் நியூஸ் சேனல் வை அஞ்சு என்றதும் சர்வா சொன்னபடியே செய்தவள் அவன் பார்ப்பதற்கு வசதியாக கைபேசியை உயர்த்தி பிடிக்க செய்தி வாசிப்பாளரின் குரல் கணீர் என்று ஒலித்தது. கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் பல ஆண்களை தன் வலையில் வீழ்த்திய மோசடி பேர் வழியான கபிலயாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். இன்னும் கொலையாளி யார் என்று கண்டுபிடிக்கப்படாத நிலையில் டிஎஸ்பி சர்வேஸ்வரன் தலைமையில் கொலை குறித்த ஆய்வை மேற்கொள்ள சிறப்பு படை அமைப்பு. அப்படி இன்று கொலையாளி இருக்கும் இடத்தை நோக்கி சென்ற காவலர்களை இடையிலேயே வழிமறித்த கூலிப்படையினர் அவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் ஒருவர் அருவா வீச்சுக்கு பலியாகி இருக்க மற்ற இருவர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். டிஎஸ்பி சர்வேஸ்வரன் கை கால்களில் ஏற்பட்ட பலத்த வெட்டு காயங்களுடன் உயிர் தப்பியது மந்தமாக சென்ற வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே கபிலயாவின் கொலைக்கும் ஆலவந்தானுக்கும் சம்பந்தம் உண்டு என்று நம்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி சர்வேஸ்வரனை அவர் தாக்கும் காட்சி வெளியாகி மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்று வாசிக்கும் போதே தொலைக்காட்சியில் ஆலவந்தான் சர்வாவை அடிக்கும் காட்சி வெளியானது. வீட்டில் இருந்த ஆலவந்தான் இக்காட்சியை கண்டு பதறிப்போனார். யாரா இந்த வீடியோவை எடுத்தது என்றிட, நாங்க இல்ல தலைவரே என்று அனைவருமே சொல்லி வைத்தது போல ஒரே பதிலை தான் சொல்லி இருந்தனர். இது குறித்து மற்றொரு காவலரான செந்தில் கொடுத்த தகவல்கள் வலைத்தளங்களில் இப்போது வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அவற்றை இப்போது காண்போம் என்று செந்தில் அளித்த பேட்டியை ஒளிபரப்பினர். சர்வா சார் தலைமையில் கபிலயா கேஸை விசாரிக்கிற டீமில் தான் நானும் ரவியும் இருக்கோம். கூலிப்படை ஆட்கள் எங்களை சுற்றி வளைக்க முற்படவும் நாங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் அவங்கள திசை திருப்ப முயற்சி பண்ணோம். அந்த முயற்சியில் நான் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த இடத்துல கலந்துட்டதால என்னை துரத்தினவங்க ஓடிட்டாங்க. சர்வா சார் ரவி வெவ்வேறு திசையில் போயிருந்தாங்க. அப்போ தான் தனியாக கிடைச்ச ரவியை கொடூரமாக கொண்டு இருக்காங்க என்றவர் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே கபிலயாவுடன் தொடர்பில் இருந்த ஆலவந்தானுக்கும் இந்த கொலை முயற்சிக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். காவலர்கள் தாக்கப்பட்ட நிகழ்வு மக்களிடையேயும் அரசியல் வட்டத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இந்த கொலை முயற்சி தாக்குதல் குறித்து மக்களின் கருத்துக்களை இப்போது காண்போம்.
என்றிட நகரெங்கும் மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்துக்கள் தொகுத்து வழங்கப்பட்டது. போலீஸ்கார மேலேயே கை வைக்கிற அளவுக்கு நாடு சீரழிஞ்சு கிடக்கு. ஆளவந்தான் மாதிரி ஆளுங்க ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இந்த ஆளை கைது செய்கிற வரைக்கும் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் என்று வீராவேசமாக பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் ஆளுங்கட்சிக்கும் அக்னியின் கட்சிக்கும் எதிரான குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த குடிமகன். என்ன சார் நடக்குது நாட்டில்? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற டிஎஸ்பி உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கு. இது ஆளுங்கட்சியினுடைய மெத்தன போக்க காட்டுது. இந்நிலை மாறணும் என்றார் இளைஞர் ஒருவர். கலியுகத்தில் நேர்மைக்கே காலம் இல்லாமல் போச்சு தம்பி. டிஎஸ்பி ஐயா மாதிரி ஒரு சிலர் தான் துணிச்சலாக எந்த கட்சி ஆளாக இருந்தாலும் கவலைப்படாமல் தன்னோட கடமையை செய்கிறாங்க. இப்படி அவங்க கையை காலை வெட்டி உட்கார வச்சா கடைசியில் யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது என்றார் காய்கறி விற்கும் பெண்மணி. இதுக்கும் ஆளவந்தானுக்கும் சம்பந்தம்னு சொல்கிறாங்களே, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க என்றிட, முதல்ல இந்த ஆளுக்கு யாருங்க ஜாமீன் கொடுத்தது? சர்வேஸ்வரன் சார் எங்கள் கவியை கொண்டது இந்த ஆள் தான் நிரூபிச்சிடுவாரோன்னு அவரை போட்டுத்தலை பார்த்துருக்கான் என்றதை கேட்ட ஆளவந்தான் ஆடிப்போனார். டேய், நான் ஏதோ ஒரு வேகத்தில் அவனை அடிச்சிட்டேன். ஆனால் அவனும் தான்டா என்ன அடித்தான். அது வரல, இந்த வீடியோ மட்டும் எப்படிடா வந்துச்சு? யாரா இந்த வேலையை பார்த்தது என்றார் ஆளவந்தான். தெரியலீங்களே தலைவரே. அவ்வா அந்த போலீஸ்காரன் கையை எடுக்க சொன்னது அக்னி, ஆனால் இந்த புறம்போக்கு நான் உயிரை எடுக்க சொன்னதா சொல்கிறான் என்று வேட்டியை மடித்து கட்டியவர், இவன் என்ன பக்கத்தில் இருந்து பார்த்தானா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு முதல்ல இவனை கொல்ல போகிறேன் என்று பேட்டி கொடுத்து கொண்டிருந்த இளைஞனை கை காண்பித்தார். அப்போவே சார் இந்த விஷயத்தை எல்லாம் தானே டீல் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் எதையும் கேட்காம இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து கட்சி பேரை நார் அடிச்சுட்டு இப்பவும் அடங்க மாட்டீங்களா நீங்கள் என்றான் அத்விக். அடே அத்விக்கு, என்னடா நடக்குதுங்க? இந்த ஆளவந்தானுக்கே ஆட்டங்காட்ட பார்க்குறான் அந்த போலீஸு. நான் சும்மா விட மாட்டேன் அவனை என்று கொதிக்க அவருக்கு மேலாக மக்கள் கொந்தளித்து கொண்டிருந்தனர். மக்கள் கொடுத்த அழுத்தம், அரசியல் கட்சிகளின் கேள்விக்கணைகள் என்று அனைத்து புறமிருந்தும் ஆளவந்தானுக்கான ஆயுதம் ஏவப்பட சர்வா மீதான தாக்குதல் குறித்த விசாரணை துரிதமாக முடக்கிவிடப்பட்டு அன்று மாலையே ஆளவந்தான் கைது செய்யப்பட்டார். பெரிதாக எலும்பு முறிவு, ஆழமான காயம் இல்லை என்றாலும் குறைந்தது 2 மாத ஓய்வு தேவை. ட்ரெஸ்ஸிங் தவறாமல் செய்ய வேண்டும் என்று பல அறிவுரைகளோடு அனுமதிக்கப்பட்ட அடுத்த 2ஆம் நாளே சர்வாவை டிஸ்சார்ஜ் செய்திருந்தனர். வீடு வந்த பிறகு அஞ்சுவின் உலகம் முழுக்க முழுக்க கணவனை கொண்டு மட்டுமே இயங்கியது. காலை 7 மணி முதல் இரவு படுப்பது வரை சர்வாவை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை மொத்தமாக ஏற்றுக்கொண்டிருந்தாள். திலகாவிற்கு அதில் அத்தனை மகிழ்ச்சி. ஆர்த்தி ஏதாவது கேள்வி கேட்டாலும், அம்மாவை தொந்தரவு பண்ணாத அஞ்சு, இவளை நான் பார்த்துக்கிறேன், நீ அவனை பார்த்துக்கோ என்று பேத்தியை அழைத்து கொண்டு சென்று விடுவார். அடுத்த நாள் காலை பள்ளிக்கு தயாராகி கொண்டிருந்த மகளிடம், சாரி சிண்ட்ரல்லா, அப்பாவால் முதல் நாளே உன்னை ஸ்கூலில் விட முடியல என்றான். இட்ஸ் ஓகேப்பா, உங்கள் கை சரியாகிற வரைக்கும் அருவிப்பா என்னை கூட்டிகிட்டு போகிற சொல்லியிருக்காங்க. நீங்கள் கை அசைக்காமல் இருக்கணுமா? உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் எங்களை தான் கூப்பிடணும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே கூடாதான் என்று பேசிக்கொண்டே சென்ற மகளை புன்னகையோடு பார்த்திருந்தான். அம்மா, இல்லை நான் உங்களுக்கு ஊட்டி விடுவோம், ட்ரெஸ் போட்டு விடுவோம். அப்புறம் நான் இல்லாமல் உங்களுக்கு போர் அடித்தா இங்கே என்னோடய ஸ்டோரி புக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கப்பா. இதிலிருந்து தான் அஞ்சலி சித்தி எனக்கு கதை சொல்லுவாங்க. உங்களால் இந்த கை ரைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்களே படிங்க, இல்லைனா வேண்டாம். அம்மா இப்போ வீட்டில் தானே இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி கேளுங்க. அப்புறம் நான் இல்லாமல் நீங்கள் மட்டும் எப்படி தனியாக விளையாடுவீங்க? அதுதான் உன் அம்மா இருக்காளே விளையாட என்றான் புன்னகையோடு. ஆனால் அம்மாவுக்கு செஸ் விளையாட தெரியாதேப்பா. செஸ் இல்லைன்னா என்னடா, வேற விளையாட்டா இல்லை நாங்கள் விளையாட என்றான் சிரிப்போடு. ஆனால் வெளியே போய் எப்படிப்பா நீங்கள் விளையாடுவீங்க என்று தந்தைக்காக கவலை கொண்டவள் அவன் நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக மாற்றுவது என்று யோசனையில் ஆழ்ந்தாள். சிண்ட்ரலா, இவ்வளோ யோசிக்க வேண்டாம். வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே நானும் அம்மாவும் எங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாடுறோம். இப்போ டைம் ஆச்சு, கிளம்புங்க என்றான். சரிப்பா, பாய்ப்பா என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள் சர்வாவை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு அஞ்சுவிடம் சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தாள்.